Hey friends, very happy morning. Friends, என் மாடி தோட்டத்தில் பூக்கள்லாம் பறிக்கலாம் சொல்லி வந்திருக்கேன் நண்பர்களே. கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோசஸ் நண்பர்களே, இந்த வரங்க இந்த அளவுக்கு ரோசஸ் பறித்து வச்சுருக்கேன். செகண்ட்லி மல்லிகைப்பூ நண்பர்களே, மல்லிகைப்பூ இந்த இருக்குது பாருங்களேன், இந்த முல்லைப்பூ இந்த பாருங்க, இந்த இதெல்லாம் முல்லைப்பூ கொஞ்சம் பறிச்சிருக்கேன் நண்பர்களே. அப்புறம் இது வந்து பிப்ரவரி பூ நண்பர்களே, இந்த பாருங்க பிப்ரவரி பூ. இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி. இது ரோசஸ்லேயே இது வந்து ரெட் ரோஸு, இந்த எல்லோ ரோஸ் தான் அங்கே இருக்கு நண்பர்களே. ஃபேண்டா கலர் ரோஸ் இருந்தால் ஆரஞ்சு ரோஸ், அதை காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே ரவுண்டு வரும் வாங்க. இது வந்து பாருங்க, இது எல்லோ கலர் செம்பருத்தி நண்பர்களே. வாங்க அப்படியே போகலாம், ஒரு ரவுண்டு வரேன். அப்படியே சீக்கிரமாக போனால் இந்த வீடியோ வச்சு ஷார்ட்டாக கன்க்ளூட் பண்ணணும்னு பார்க்குறேன். இந்த பாருங்க, இது ஃபேண்டா கலர் ரோஸ் நண்பர்களே. இந்த பாருங்க கொஞ்சம் முட்டை இருக்குது, இதுவும் முட்டை இருக்குது. ஆமாம் நண்பர்களே. இந்த பாருங்க, இது பிங்க் கலர் செம்பருத்தி. அப்படியே நிறைய பூ போகுது நண்பர்களே. டெய்லி வந்து 10 பூவாக இருக்கும். இப்போதான் கொஞ்சம் தான் ஒரு 5-6 இருக்குது, கொஞ்சத்தை பறித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி. இந்த இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்களேன், இந்த பறித்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பிங்க் கலர் செம்பருத்தியும் இருக்குது. இதில் பாருங்கள், ஒரே ஒரு கண்டெய்னரில், இந்த கண்டெய்னரில், இந்த ஒரே ஒரு கண்டெய்னரில் பாகப்பொடி நண்பர்களே. இந்த பாகை வந்து பாருங்க, பாகை பழத்தை பாருங்களேன், இந்த இருக்குது பாருங்க, இந்த பாகப்பழம் இந்த பாருங்க அப்படியே சீரி வச்சுட்டு எல்லா பல்பு மாதிரி தங்கிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த பாருங்க, இங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது, இன்னும் இந்த இங்கேயும் இருக்குது பாருங்கள், இந்த இங்கேயும் இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன் நான், இது அப்படியே இது ஆடு திங்காத நண்பர்களே. இந்த பழத்தை பறித்து எங்கள் வீட்டு மழை காலம் ஆச்சுங்களா, வீடு சுற்றி பேக் சைடில் போட்டு விட்டோம்னா சைடில் மரத்தில் ஏறிட்டு இருக்கு நண்பர்களே அந்த கொடி. ஆமாம், அந்த ஒரு ஐடியா இருக்குது மனசில். வாங்க, இந்த எல்லைக்கு ஒரு ரேஷன் இல்லை, அந்த இருக்குது பாருங்க, முட்டை இருக்குது, இந்த முட்டை இருக்குது. இன்னும் மலராமல் ஒரு 2-3 முட்டை இருக்குது. அதில் அங்கிட்டு கொஞ்சம் முட்டை இருக்குது. இது வந்து இந்த பாருங்க 7 days ரோஸ் இது. ஆமாம், இந்த பாருங்களேன் எல்லோ கலர் செம்பருத்தி இந்த இருக்குது பாருங்க. இந்த மேலே ஒன்று இருக்குது, அதை வளைச்சி காட்டுறேன். மேலே ஒரு செம்பருத்தி. இந்த ஒரு இங்கிலீஷ் ஃப்ளவர் நண்பர்களே, எனக்கு அது நேம் ஞாபகத்துக்கு இருக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தாலுமே அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு மல்லிகை அப்படியே முட்டாக இருக்குங்க, கொத்தாக இருக்க முட்டுக்கள். இதெல்லாம் பறித்தேன், நான் பறித்து வச்சுருக்கேன். போக இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். இது வந்து மதுரை மல்லி, இது வந்து ஊசி மல்லி நண்பர்களே. இதுவும் மொட்டுக்கள் பாருங்கள், எந்த அளவு மொட்டுக்கள் இருக்குங்க பாருங்கள் நண்பர்களே. ஃபுல்லாக நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மறந்துருக்கான். இது வந்து ஜாதிப்பூ நண்பர்களே. இதை பாருங்களேன், ஜாதிப்பூ. அந்த கண்டை நான் ரீப்ரிண்ட் பண்ணியிருந்தேன். முதல்ல ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு, அதை மண்ணை மாற்றிட்டு வச்சிருக்கேன். இப்போ தான் முட்டுக்கள் வந்து பூ பூத்துருக்குது. இந்த பாருங்களேன் வாடாமல்லி, ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. பாருங்கள் வாடாமல்லி, இங்கே கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். தான் அங்கே காட்டுறாங்க. இதுவும் ரோஸ் நண்பர்களே. இந்த இது குபேரப்பூ நண்பர்களே. ஏகப்பட்ட முட்டுக்கள் நண்பர்களே. இதுவும் மண்ணை மாற்றி வச்சு தான் நண்பர்களே. ஒரு கண்டெய்னர், இன்னொரு கண்டெய்னரில். ஆமாம், இது மல்லிகை நண்பர்களே. பாருங்க நிறைய இருக்குது. ஆமாம், அப்புறம் நண்பர்களே இந்த இது மல்லிகை தான். இப்போ தான் புதுசாக ஒரு கண்டு வாங்கி ஒரு 15-20 நாள் நிறைய முட்டுக்கள் இருக்குது பாருங்க. இந்த ஜாதிப்பூ இது சொன்ன பார்த்தீங்களா, வாடாமல்லி. அந்த வாடாமல்லி இந்த கொஞ்சம் பறிச்சிருக்கேன் நண்பர்களே. இது வந்து நல்லா நெத்தாயிடுச்சு நண்பர்களே, ரைப் ஆயிடுச்சு. என்ன செய்ய போகிறேன், இதை இந்த கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கண்டெய்னரில் ரைப் ஆகிட்டு விதைகள் உள்ளே இருக்குது நண்பர்களே. அதை அப்படியே தூவி ஒரு கசக்கி விட்டுனா அதில் இருந்து கண்டு வர ஆரம்பிச்சோம் நண்பர்களே. இதில் தான் வைப்பேன்னு பார்க்குறேன், அதை அந்த கண்டெய்னரில். இது வந்து இந்த பிளான்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இதில் தான் வரும் போல இருக்குது. இந்த ஓசூர் இந்த மாதிரி குளிர் பிரதேசம் வரும். செவந்தி பூ நண்பர்களே. வந்து வச்சேன், வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் சரியாக வரல. ஓகே நண்பர்களே, இந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த ஒரு மெசேஜ் தரணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே, அபவுட் இந்த மைலி பக்ஸ். அதை அடுத்த வீடியோவில் தரேன் நான். இந்த மெயிலி பக்ஸ் அட்டாக் இருக்கிறேன் நண்பர்களே. ஆமாம்,
ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி காலனி. ஹேவ் எ நைஸ் டே.